பிக் பாஸ் 18 எபிசோட் நம்பர் 98 நிறைய பேர் வந்து ஸ்ருதிகாவை இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ருதிகா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ரீச் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அப்படி ரீச் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு ஸ்மால் யூடியூப் சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்களான்றது வந்து டவுட் தான். பிகாஸ் அவங்க பெரிய செலிபிரிட்டி இல்லையா? ஸோ அவங்கள ரீச் பண்ணி நான் இதை எப்படி கேட்க முடியும்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் நானும் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க யாருமே வந்து டு த பாயிண்ட் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து ஸ்ருதிகா அவங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன் எல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க. பட் டு த பாயிண்ட் கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. மேபி ஸ்ருதிகா நம்ம சேனல் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்கிட்ட கேட்ட நிறைய கேள்விகளை வந்து என்னால் ஸ்ருதிகா கிட்ட கேட்க முடியும். பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து 0.001% கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால எப்பவும் போல நம்மளோட வீடியோ எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல எப்பவும் போல சல்மான்ஜி வராரு. வீட்டுல இருக்க மக்களோட கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் கிண்டல் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போனதும் சல்மான்ஜியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சாஹத் தான். ஏன்னா சாஹத்தோட அம்மா ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, என்னோட பொண்ணு பாய் ஃப்ரெண்டை கலர்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு 21 lakhs கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிதான் சாஹத் கிட்ட சல்மான் கான் விளையாடிட்டு இருக்காரு. சாஹத், உங்க அம்மாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஏன் 21 lakhs 1 crore சொல்லியிருக்கலாமே, ஏன் அவங்க பொண்ணு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு. இதனால நிறைய பேர் உங்க வீடியோஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு அப்படியே தூக்கி போட்டு உங்களை கேட்ச் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சாஹத்தை பத்தி இன்ஸ்டால இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க சாஹத்தோட பழைய வீடியோஸ் ரீல்ஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. சாஹத் அப்படிலாம் ஒன்னும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சல்மான் சொல்றாரு, உங்க அம்மா இப்படி சொல்லிட்டதுனால நான் இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன், வாங்க வெக்கப்படாதீங்கன்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு. 3 பேரை மாத்தி மாத்தி கூப்பிட்டு காட்டுறாரு. சாத் வந்து இது யாருமே இல்ல சார், எனக்கு யாருன்னே தெரியாது, அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் என் ஃப்ரெண்டுன்னு காட்டுறாங்க. பாவம் சாஹத் அம்மா தேவையில்லாம விட்ட சேலஞ்ச்னாலதான் சாஹத்க்கு இவ்வளவு பிரச்சனை. பழைய பழைய வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சாஹத் அது தேவையில்லாம எல்லாரும் சாஹத்தோட பாய் ஃப்ரெண்ட் இவரா அவரான்னு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சல்மான்ஜி இந்த டாபிக்கை விடுவோம், நெக்ஸ்ட் டாபிக் போவோம்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டாஸ்கை பத்தி யாருமே சீரியஸா எடுத்துக்கலன்னு தான் தோணுதுன்னு சொல்றாரு. இங்க நிறைய பேர் ஓவர் கான்பிடன்ஸோட இருக்காங்க. சில பேர் வந்து நான் கலர்ஸோட பெட்டுன்ற நினைப்புல இருக்காங்க. சில பேர் வந்து தான் டாப் 5ல போக போறோன்ற நினைப்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரணியும் விவேனும் பத்தி சொல்றாரு சல்மான்ஜி. ஹவுஸ்மேட்ஸை பார்த்து சல்மான் கேட்கிறாரு, இங்க யாருக்கெல்லாம் கரண் வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு, அதாவது நல்லவங்க கெட்டவங்க எந்த விதத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல உங்க எல்லாருக்குமே சர்டிபிகேட் கொடுத்திருக்காருல, யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காருன்னு நிறைய பேர் கை தூக்குறாங்க. அதுல சும், ஷில்பா அண்ட் சாஹத் மட்டும் கை தூக்கல, மிச்சம் எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் நிறைய சர்டிபிகேட் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப சல்மான் சொல்றாரு, எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, என்னோட சிக்கந்தர் மூவியும் வருது, அதுலயும் எதனா சேஞ்சஸ் பண்ணோம்னா சொல்லுங்க, பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்னு சல்மான் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு கரண் கிட்ட. எப்படி உங்களுக்கு தோணுச்சு சும்காக விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கரண், இது ரிலேஷன்ஷிப்கான ஷோ தானே சார், அதனாலதான் நான் சும்மோட நேம் எழுதினேன். அது இல்லாம நல்லா படிச்ச பையனுக்கு நல்லா எக்ஸாம் எழுதுவோம்னு தெரியும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து நான் டாப் 5ல இருப்பேன்னு தெரியும், என்னோட சும்மோ டாப் 5ல இருப்பாங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் சும்மோட நேம் எழுதினேன்னு ஒன்னு சல்மான்ஜி வந்துட்டு புடிச்சிட்டாரு பாயிண்ட. உடனே சல்மான் கேக்குறாரு, அப்படி உங்களுக்கு சும்மா நீங்களும் டாப் 5ல வருவீங்கன்னு தெரியும்னா அப்போ உங்க குரூப்ல வீக்கா இருக்கிறது ஷில்பா தானே, ஷில்பா நேம் தானே நீங்க எக்ல எழுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கரண் அதுக்கு எப்பவுமே என் ப்ரையாரிட்டி வந்து லிஸ்ட் இப்படிதான், சும்மா அதுக்கப்புறம் தான் ஷில்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு திரும்பவும் சல்மான் சொல்றாரு, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும்னு சொல்றீங்க சும்மா உங்களோட டாப் 5ல வருவாங்கன்னு, அப்போ நீங்க கூட்டிட்டு போக விரும்புற ஆள் வந்து ஷில்பாவா தானே இருக்கணும், நீங்க ஏன் அதை பண்ணல அப்படின்ற மாதிரி சல்மான் கேக்குறாரு. அதுக்கு கரண், எக்டாஸ்க்ல சும்மா ஒருத்தர் தள்ளி விட்டாங்க, அதனால சும் உள்ள போயிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்காக விளையாண்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சல்மான் சொல்றாரு, யார் தள்ளி விட்டா தெரியுமா, அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரண் சொல்றாரு, இருக்கலாம், விளையாடும் போது தெரியாம பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ சும் சொல்றாங்க, என் பக்கத்துல அவினாஷும் விவேனும் தான் இருந்தாங்க, அவங்க தான் என்ன தள்ளி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சல்மான் இப்போ கரண் கிட்ட சொல்றாரு, அவினாஷ் நீங்களும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும் போது ஸ்ருதிகா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அதாவது நீங்க அவினாஷ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீ உனக்காக விளையாடல, நீ இன்னொருத்தருக்காக தான் விளையாண்ட அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா நீங்க பண்ணது தப்பா ரைட்டான்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தது, அதனால இன்னொருத்தர் மேலயும் அதே பழிய போட பாக்குறீங்க. சோ நீங்க வந்து தப்பான நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கரணை பார்த்து சல்மான் கேட்கிறாரு. வாவ், ஸ்ருதிகாவும் இதே கேள்வியை தான் கரணை பார்த்து கேட்டாங்க, நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்க, அவினாஷ் அவருக்காக தான் விளையாண்டாருன்னு ரொம்ப கிளியரா சொன்னாங்க. சோ அதே கொஸ்டினை தான் சல்மான்ஜியும் கேட்கிறாரு. சோ இப்ப கரண் கேட்கிறாரு, சரி அப்படி நான் நரேட்டிவ் செட் பண்றேனே வச்சுக்கலாம், ஆனா அவங்களுக்கு அறிவு இல்ல, அப்படியே நம்புவாங்க அது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அவினாஷ் சொல்றாரு, நீங்க எனக்கு நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு சொல்லல,
மக்களுக்கு என்ன பத்தின எண்ணங்களை தப்பா விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தான் அங்க சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. இது கொஞ்சம் சரியான விஷயம்தான். சோ இப்ப அவினாஷ் கரனை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கரனுக்கு என்னன்னா, நான் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் சும்காக விட்டு கொடுத்தேன்னா நான் வெளியில மகானா தெரிவேன், அப்போ எனக்கு இன்னும் டிராஃபிக்கு ஈஸியா நான் ரீச் ஆயிடலாம். சோ அதுதான் அவரோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ எத்தனை பேர் அவினாஷ் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சல்மான் கேட்கவும், அவினாஷ், விவியன், ரஜத், ஈஷா இவங்க எல்லாம் கை தூக்குறாங்க. ரஜத் சொல்றாரு, அவங்க எல்லாருக்குமே வந்து கரண் தான் லீடர், கரண் சொல்றதான் கேட்பாங்கன்னு ஒண்ணு. ஷில்பாவும் சும்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க ரஜத்தை பார்த்து. அறிவே கிடையாதுன்னு ஷில்பா சொல்லவும், ஷில்பா கிட்ட ரஜத் வந்து உங்க அறிவு எங்க முட்டிலியா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இந்த எல்லா சண்டையும் சல்மான்ஜி முன்னாடியே நடக்குது. அப்ப அவினாஷ் சொல்றாரு, சல்மான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு ஷில்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஷில்பா வந்து எனக்காக ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் அவ்வளவு கன்ஃபியூஸ் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா கன்ஃபியூஸ் பர்சன் தான், இல்லைன்னா நீங்க கொஸ்டின் பண்ணிருப்பீங்களா கரணை ஏன் எனக்காக விளையாடலன்னு சொல்லி கேட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சல்மான் கரண் கிட்ட கேக்குறாரு, ஷில்பாக்காக ஏன் விளையாடலன்னு சொன்ன உடனே இவ்வளவு அக்ரெசிவா கோமா ஒரு பதில் சொல்றீங்க இல்லையா, அப்ப இதே கேள்வியை நீங்க ஈஷா கிட்ட கேட்டீங்க கேம் அப்போ, ஏன் அவினாஷ் விவியன் உனக்காக விளையாடலன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஈஷா மனசுல ஒரு டவுட் ரைஸ் பண்றதுக்கு தானே இந்த கேள்வி கேட்டீங்க. சோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க ஈஷா மனசுல, இவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்க இல்ல அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு சல்மான். சோ நீங்க எங்கேயுமே செல்ஃப்லெஸ் பர்சனா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், கரண் நான் எப்போ நான் செல்ஃப்லெஸ் சொல்லிக்கிட்டேன், நான் எனக்காக தான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டே தான் இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. சல்மான்ஜி சொல்றாரு, இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நீங்க வெளியில வந்து காட்டுங்க, வீட்டுக்குள்ள கேமரா முன்னாடி காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல, வெளியில கேமரா எல்லாம் இல்லாதப்போ உங்க சாக்ரிஃபைஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கரண் சொல்றாரு, நான் இங்க எப்படி இருக்கேனோ அப்படிதான் வெளியிலயும் இருப்பேன் சார், நான் எந்த சேஞ்சஸும் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தா சந்தோஷம் தான்னு சும் கிட்ட போயிடுறாரு. சும், நீங்க ஏன் கரண் கிட்ட சொல்லல எனக்காக விளையாடாதீங்க, உங்களுக்காக விளையாடுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான், ஷில்பாக்காக வேணா விளையாண்டுக்கோங்க, எனக்காக விளையாடாதீங்க, ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் சொன்னேன் சார், மெதுவா சொன்னேன் அப்படின்னாங்க. மெதுவா சொன்னது இல்ல, நீங்க அத்தாரிட்டேட்டிவா எங்கேயாவது சொன்னீங்களா, கண்டிப்பா எனக்காக விளையாடாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னா சும் வந்து இல்ல நான் சொல்லல சார் அந்த மாதிரி. கேம் டைம்ல கரண் கிட்ட என்ன சொன்னாலும் அவரோட மூளையில ஏறாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சல்மான் சொல்றாரு, சும் உங்க மூளை நல்லா வேலை செய்து போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாமே சும்மோட ஸ்மார்ட்னஸ், சும்மோட கேம் பிளான் தான், இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு சல்மான்ஜி. இப்போ கரண் கிட்ட கேக்குறாரு, சும் கிட்ட இவ்வளவு அக்ரெசிவா நடந்துக்காதீங்கன்னு விவியனை கத்துனீங்களே, நீங்க சாஹத் கிட்ட என்ன பண்ணீங்க, சண்டை வந்தப்போ சாஹத் எப்படிலாம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் கேக்குறாரு. அதுக்கு கரண் ஏதோ கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பேன் சார், எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இப்ப ஈஷா வந்து உங்களோட விளையாட வச்சிருந்தா நீங்க இந்த மாதிரி விளையாண்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கரண் வந்து இவ்வளவு அக்ரெசிவாலாம் நான் விளையாண்டுருக்க மாட்டேன் சார், நீங்க ஈஷாவே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இப்ப நான் விவியன் கிட்டே கேக்குறேன்னு சொல்லிட்டு விவியன் கிட்ட வந்து கேக்குறாரு, நீங்க டாஸ்க் அப்போ உங்களுக்கு சும்மா ஹர்ட் பண்ண மாதிரி தோணுச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விவியன் சொல்றாரு, எல்லாரும் வந்து சொன்னாங்க அண்ட் சும் வந்து என்னோட கையை ஃபீல் பண்ண முடியலன்ற மாதிரி சொன்னாங்க, சோ எனக்கு தோணிருச்சு ஒருவேளை நம்ம அவங்க கையை உடைச்சிட்டோமோ இல்ல பிரேக் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு, சோ அதனால வந்து எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு, நம்ம தப்பா விளையாடிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு. அதே டைமுக்கு கரண் திரும்பவும் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பொண்ணோட நீ விளையாடுற அப்படின்ற மாதிரி. சோ இந்த ஃபீலிங்லாம் வந்து என்ன கொஞ்சம் பயமுத்திருச்சுன்னு சொல்லவும், அதுக்கு கரண் சொல்றாரு, நான் பொண்ணோட விளையாடுறேன்னுலாம் சொல்லல அப்படின்ட்டு. உடனே ஈஷாவும் அவினாஷும் நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாங்க. சல்மான்ஜியும் ஆமா கரண் நீங்க சொன்னீங்க, அது வீடியோல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரண் ஒத்துக்காம, நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், அப்படியே சொல்லியிருந்தாலும் நான் அதை மீன் பண்ணிருக்க மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணு பையன் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட விளையாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல சார், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டெப்ஸ்ல எல்லாம் சும்மா இழுத்துட்டு வந்தாரு சார் அப்படின்னு சொல்றாரு கரண். இப்ப சல்மான் கரண் கிட்ட கேக்குறாரு, நீங்க ஒரு பொண்ணோட டாஸ்க் விளையாடுறீங்க, அந்த பொண்ணு ஸ்ட்ரெச்சர் மேல காலை தூக்கி போட்டு ரேப் பண்ணிக்கிட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் கரண்க்கு பதில் இல்ல. அதுக்கு அப்ப சும் சொல்றாங்க, விவியன் ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டதுனால தான் நான் படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னேன், இல்லைன்னா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விவியன் சொல்றாரு, நானும் சாஃப்டா எவ்வளவோ தடவை சொன்னேன் எழுந்துருன்னு, அவங்க எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. விவியன் சொல்றாரு, எந்த பக்கம் திருப்பினாலும் சும் கீழே விழுந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் விவியன் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சல்மான் சொல்றாரு, எங்க கிட்ட கிளியர் கட்டான ஒரு வீடியோ இருக்கு, சும் வந்துட்டு தானாதான் வலிக்கு விழுந்தாங்க, யாரும் அவங்கள தள்ளி விடல அப்படின்ற மாதிரி. அதுக்கு சும் சொல்றாங்க, ஆமா கீழே டாமினோஸ் எல்லாம் இருந்தது, அதனால நான் வலிக்கு விழுந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சல்மான் கேக்குறாரு, ஒருவேளை சும் இல்லாம அவினாஷோ ஈஷாவோ இருந்து அந்த டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இதே மாதிரிதான் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிருப்பீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு கரண் சொல்றாரு, ஆமா சார், நான் அப்பவும் கேட்டிருப்பேன், நான் தான் அதே கேள்வியை தான் நான் அவினாஷ் கிட்டயும் கேட்டேன், உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இந்த மாதிரி தான் நீ விளையாடுவியான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சல்மான், எங்க கிட்ட நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு, நீங்க வந்து சாராவை எத்தனை தடவை தள்ளி விட்டு மேல
மேல விழுந்து இந்த மாதிரிலாம் அக்ரெசிவா விளையாண்டுருக்கீங்க, கெட்ட வார்த்தைங்க பேசியிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் விளையாடலாமான்னு கேள்வி கேட்கறீங்களே, கரெக்டா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ட் நீங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் விவியன் டாஸ்க் பண்ணும்பொழுது சொன்னீங்க, நான் வேணா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சில விஷயங்களை சொல்றாரு. அண்ட் ஈஷா கிட்டயும் வந்து சொன்னீங்க, அவ எழுந்துரு எழுந்துருன்னு சொன்ன பொழுது நீங்க வந்துட்டு அவ ஒரு பொண்ணுன்றதை யோசி, நீயும் ஒரு பொண்ணு தானன்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க. ஒரு பொண்ணு கிட்ட இப்படி விளையாடுறியேன்னு சொன்னீங்க. சோ இது எல்லாமே வந்து விவியனை பெர்ஃபார்ம் பண்ணாம ஆக்குறதுக்கு தானே இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ விவியன் சொல்றாரு, நான் எத்தனையோ தடவை சும் கிட்ட போய் பேச ட்ரை பண்ண டாஸ்க் முடிஞ்ச உடனே ஆனா சும் கிட்ட பேசவே விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அப்ப சல்மானும் கேக்குறாரு, இது ஒரு டாஸ்க் தானே, டாஸ்க் பரவாயில்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஏன் நீங்க சொல்லலன்ற மாதிரி சும் கிட்ட கேட்கவும் சும் சொல்றாங்க, இல்ல சார் நான் சொன்னேன் இது டாஸ்க், அதனால யாருக்காவது அடிப்படை தான் செய்யும், அதுக்காக என்ன பண்றதுன்னு நான் சொன்னேன், உள்ள இருக்கும்போது சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சல்மான் சொல்றாரு, எத்தனை தடவை விவியன் உங்க பின்னாடியே வந்து கேட்டுட்டு இருந்தாரு, நான் உங்ககிட்ட 2 மினிட்ஸ் பேசணும் 2 மினிட்ஸ் பேசணும், நீங்க அந்த 2 மினிட்ஸ் தரவே இல்லை, அவரோட டைட்டில் விட்டு தர வரைக்கும் நீங்க வந்துட்டு அவர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் ரொம்ப பெயின்ல இருந்தேன் சார், அதனாலதான் நான் போய் பேசல, எனக்கு ரொம்ப உடம்பு வலியா இருந்தது, அதனாலதான் நான் பேசல அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விவியனும் சொல்றாரு, என்னோட டைட்டில் விட்டு தர வரைக்கும் அவங்க எனக்கு டைமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா உடனே ரைஸ் ஆயிட்டாங்க. இவ்வளவுதானா விவியன், நீங்க உங்க டோன்லாம் மாறி போயிடுச்சு இந்த மாதிரின்னு சும்மா ஷில்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சல்மான் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சும்மா வந்து விவியன் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு எவ்வளவு பெயினா இருந்தது தெரியுமா, இருந்தாலும் நீங்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன், ஏன்னா நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரஜத்தும் அவினாஷும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பத்தியா இது எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஈஷா போய் விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதே டாஸ்க் நானும் கரனும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கரண் வேற லெவலுக்கு அக்ரெசிவா விளையாண்டுருப்பாரு, நீங்க அவர்ல ஒரு பர்சன் கூட நீங்க விளையாடல, நீங்க அக்ரெசிவாவே இல்ல, நான் ஒரு பொண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜத்தும் அவினாஷும் சேர்ந்து சும்மா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பண்ணதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பொய்ன்னு தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு சும் ஷட் அப் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சும் விவியன் கிட்ட சொல்றாங்க, நீங்க நிஜமாவே ஃபீல் பண்ணிருந்தீங்க தான் நீங்க சாரி கேட்டிருக்கணும், எதுக்காக நீங்க தேவையெல்லாம் வந்து சாரி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. அதுக்கு விவியன் கேட்கிறாரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் வந்து என்னோட டைம் கார்டு பதவியை விட்டு தர வரைக்கும் நீ என்கிட்ட பேசுனியா, அது வரைக்கும் பேசல அப்படின்னு சொல்லவும் சும் சொல்றாங்க, நான் ரொம்ப பெயின்ல இருந்தேன், இருந்தாலும் நீங்க வந்து கேட்டப்போ நான் வந்து எனக்கு பெயினே இல்லை அப்படின்னு உங்களுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் ரஜத் வந்து கில்ட்டியா நீங்க தான் ஆக்குனீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ வாய மூடு ரஜத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப சல்மான் உள்ள வந்து ரஜத் கிட்ட கேக்குறாரு, நீங்க இரிட்டேட் ஆனீங்கன்னா என்ன ரஜத் பண்ணுவீங்கன்ட்டு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, இரிட்டேட் ஆனீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்கள பத்தி திட்டுவேன், அதுக்கப்புறம் அவங்கள விட்டு தள்ளி நின்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சல்மான் சொல்றாரு, எனக்கு ஒரு புது சிஸ்டம் இருக்கு, நான் இப்பெல்லாம் இரிட்டேட் ஆனா அந்த இடத்துல சிரிச்சுட்டு நகர்ந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ இங்க யாரெல்லாம் விவியன் வந்து அவினாஷ் ஈஷா சொல்றதை கேட்டு நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, அவினாஷ் ஈஷா சொல்றதை கேட்டு நடக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாருன்னு சொல்வேன், ஏன்னா வந்து இந்த டாஸ்க் பண்ணும்போது கூட பெர்ஃபார்ம் த டாஸ்க்னு இவங்க சொன்னதுனால தான் விவியன் வந்து ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஷில்பா. அதுக்கு சல்மான், பெர்ஃபார்ம் த டாஸ்க்னு ஏன் சொல்றாங்க, ஏன்னா இன்னொரு பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க விவியனை ஒரு பொண்ணு கூட விளையாடுறீங்க, இப்படியா விளையாடுறது, இவ்வளவு மோசமா விளையாடுறதுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அவர் அந்த கில்ட்டுக்குள்ள நீங்க தள்ளும் பொழுது இந்த சைட்ல இருந்து சொல்றாங்க டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. சல்மான் கேக்குறாரு, நீங்க ஏன் ஸ்ட்ரெச்சரை தூக்கி கழுத்து மேல வச்சீங்க, நீங்க இடுப்புக்கு கீழே தூக்கி பிடிக்க வேண்டியதானு கேக்குறாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, எனக்கு அது ரொம்ப ஹெவியா இருந்தது, என்னால என் கையே ஃபீல் பண்ண முடியல, என் கையே நம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சல்மான் சொல்றாரு, அதுக்கு வந்து லாக்டிக் ஆசிட்னால, உங்க கைக்கு ரத்த ஓட்டம் போகாதனால அப்படி இருக்கு, இது நீங்க ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது, ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சும், இது வரைக்கும் எனக்கு அப்படி ஆனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சல்மான் சார் கரண் கிட்டே கேக்குறாரு, சும் இது வரைக்கும் இந்த சீசன்ல யார்கிட்டயுமே அக்ரெசிவா விளையாண்டது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அது கரண் வந்து இல்ல விளையாண்டுருக்காங்க, ஆமா எத்தனை டாஸ்க்ல பாத்திருக்கோம், ஈடன் மேல தண்ணி ஊத்தி அடிச்சாங்க, அப்புறமா சாராவோட முடி பிடிச்சி இழுத்தாங்க, எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சல்மான் சொல்றாரு. அண்ட் கரணையும் சொல்றாரு, நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அதுவும் கெட்ட வார்த்தைகளும் பேசி அது இல்லாம அக்ரெசிவாவும் விளையாண்டுருக்கீங்கன்னு சொன்ன கரண் வந்து தலை குனிஞ்சிக்கிறாரு. ஆமா சார் நானும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீங்க விவியனை மட்டும் அக்ரெசிவ்னு சொல்றீங்க, ஏன்னா அவரை பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ விவியன் கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டுல ஒருத்தர் உங்களுக்கு நிறைய நரேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் என்னன்னா இவர் டைம் கார்டு ஆகலைன்னா இவர் எங்க இருந்திருக்காருன்னே தெரியாம போயிருப்பாரு அப்படின்றது ஒரு நரேட்டிவ். இன்னொரு நரேட்டிவ் பாத்தீங்கன்னா விவியன் அவினாஷ்காக எங்கேயுமே நிக்கல, அதனால இது கர்மா, அவருக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல இவர் வந்து பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுல எதை ஏத்துக்குவீங்க விவியன்னு சல்மான் கேக்குறாரு. விவியன் சொல்றாரு எதையுமே இல்ல. சரி, சல்மான் கேக்குறாரு யார் இதெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க 3 பேர்ல தான் யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு விவியன் சொல்றாரு. அதுக்கு சல்மான் சொல்றாரு இது எல்லாமே கரண் உங்களை பத்தி சொன்ன விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட கரண் கிட்ட போய் தான் நீங்க வந்து சும்மா பேச வைங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, ஷில்பா கிட்ட போய் வேலிடேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க, சும் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அதாவது அவினாஷ் ஈஷா கிட்ட நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவினாஷ் ஈஷா தான் இந்த டைம் காட் டாஸ்க்ல நீங்க பண்ண ஆக்ஷன்ஸ்க்குலாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க எதுவுமே கேட்கல, நேரா போயிட்டு என்னோட டைட்டில் வேணான்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் கரண் வந்து அவினாஷ் ஈஷாவை கிண்டல் பண்ணாரு, நீங்க வந்து இன்னமும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசலன்ற மாதிரி. அப்ப கூட ஈஷா உங்களை விட்டு கொடுக்காம அங்கேயும் ஜஸ்டிஃபை பண்ணாங்க, நாங்க 3 பேர் பேசிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு சல்மான். இப்படி ஒரு பாயிண்ட சொல்லி ஈஷாவையும் அவினாஷையும் தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக ஈஷா எழுதிட்டு இருந்தாங்க, அந்த பாயிண்ட் எல்லாம் மறைச்சி இவங்க ரொம்ப செல்ஃப்லெஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி சல்மான்ஜி சொல்லிட்டாருன்னு தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவினாஷும் ஈஷாவும் அவ்வளோ செல்ஃபிஷ் டு த கோர். ஆனா நேத்து எபிசோட்ல ஈஷா அண்ட் அவினாஷ் தான் மகான்கள்ன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு சல்மான்ஜி. அதை தான் தாங்கிக்கவே முடியல. அண்ட் விவியன் வந்து அதுக்காக சாரி கேட்கும் பொழுது சல்மான் சொல்றாரு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா, எப்பவுமே உங்களுக்கு நீங்க தான் இம்பார்ட்டன்ட், அதனாலதான் இப்படி பண்றீங்க அப்படின்னு விவியனே சொல்லிட்டாரு. உங்களுக்கு பயம் எங்க என் பேரு கெட்டு போயிடுமோ, வெளியில என்ன நடக்குதோ அப்படின்ற பயத்துலதான் நீங்க போயிட்டு சும்கிட்ட சாரி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்லிட்டாரு. சோ விவியன் வந்து அதுக்கு சாரி கேட்கிறாரு. அதுக்கு ஈஷா சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க வந்துட்டு தப்பே கிடையாது, உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்து ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி நீங்க தெரிவிங்களேன்னு சொல்லிட்டே இருந்தா யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் சல்மான் கேட்கிறாரு யார் அப்படி சொன்னது அப்படின்ட்டு. அதுக்கு ஈஷா சொல்றாங்க கரண் தான் சார், என்ன கூட யாராவது அப்படி சொல்லிட்டே இருந்தா எனக்குமே அது தோணும் தானே சார், அதுதான் விவியனுக்கோ தோணிருச்சு, அதனாலதான் அவர் வந்துட்டு சும்கிட்ட சாரி கேட்டதும் அவர் டைட்டிலும் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சல்மான்ஜி கரணை பத்தி கேக்குறாரு, உங்களுக்கு ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுல சும் வந்து அந்த டைம் காட் பதவியும் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டும் எடுத்துக்காதது நினைச்சு அப்படின்னு கேட்கவும் கரண் சொல்றாரு ஆமா சார், எடுத்திருந்திருக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எடுத்திருந்திருக்கணும், அதை அவ யூஸ் பண்ணல, அதானா அவளோட இஷ்டம், நானா இருந்தா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு கரண் சொல்றாரு. சோ சல்மான் சொல்றாரு இப்போ நீங்க செல்ஃபிஷ் தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கரண் சொல்றாரு நான் எப்பவுமே வந்து டிராஃபி எனக்கு தான் வேணும்னு சொல்லியிருக்கேன், நான் எப்பவுமே சும்க்கு டிராஃபி கொடுப்பேன்னு சொன்னது கிடையாது, நான் யாரு பின்னாடியோ ஒளிஞ்சு நின்று விளையாடுற ஆள் கிடையாது, இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொன்ன உடனே சல்மான் சொல்றாரு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் வெளியில இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேற வேறையா இருக்கு, சோ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கரண் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கரெக்ட் சார், அதுக்கப்புறம் கடவுள் பாக்குறாரு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே சல்மான் கான் சிரிச்சிடுறாரு. இப்படிலாம் நீங்க மகான் மாதிரி பேசுனீங்க, இந்த ஷோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன விஷயம், அதனால என்ன பண்ணுங்க கரண், நீங்க வெளியில வந்துருங்க, இந்த ஷோ வந்து உங்களுக்கு வேணாம், யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப சல்மான்ஜி கிளம்பினோன்னு விவியன் வந்து ஈஷா அண்ட் அவினாஷ் கிட்ட சாரி கேட்கிறாரு. அதுக்கு ஈஷா அண்ட் அவினாஷ் வந்து ரொம்ப பெருந்தன்மையா நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம், விடுங்க, உங்க மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் விவியனை வந்து எடுப்பார் கைப்பிள்ளைன்னு தான் சொன்னோம், யார் யாரு என்ன சொன்னாங்களோ அந்த இடத்துலயே அப்படியே நம்பிட்டு உட்கார்ந்துடுறாரு, பாவமா தான் இருக்கு. இப்ப ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க யார் யாருக்கு எப்படி கேம் விளையாடணும்னு தோணுதோ அப்படிதானே விளையாடுவாங்க, உன்னோட ப்ரையாரிட்டி ரொம்ப கிளியரா இருந்ததுல, அந்த ஃப்ரேம் டாஸ்க்ல நீ என்னதான் ப்ரையாரிட்டியா வச்ச, ஸ்ருதிகா வைக்கல, சோ உன் ப்ரையாரிட்டி கிளியரா இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. சும் சொல்றாங்க எனக்கு என்னமோ முன்னாடியே ஃபீலிங் இருந்தது விவியன் இந்த மாதிரி மாறுவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு நான் எதுவும் பேச விரும்பலப்பா, அப்புறம் நான் நரேட்டிவ் செட் பண்றேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ விவியன் கரணை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு நான் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் பர்சன் தானே, இப்போ எப்படி நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆன அப்படின்னு கேட்கவும் கரண் வந்து நீ ஒவ்வொரு தடவை நடந்துக்கிறத வச்சுதான் இப்போ நீ நல்லவனா நடக்கிற, அதனால நீ இம்பார்ட்டன்டா தோன்ற, இப்போ டாப் 5ல இருக்கிற மாதிரி எனக்கு தோன்ற, நீ வேற மாதிரி நடந்தனா ஏன் இன்டென்ஷனும் மாறும் அப்படின்னு சொல்றாரு. சோ அங்கிருந்து விவியன் நடந்து போயிடுறாரு. இப்பவும் எனக்கு பதில் சொல்லாம நடந்து போயிட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மூவி ப்ரமோஷனுக்காக ரவீனா டண்டனோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினா நடிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு வராங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு சல்மான் அவங்கள வீட்டுக்குள்ள டாஸ்க் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஸோ அவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு சில டாஸ்க் தராங்க, இந்த வீட்டுல இருக்கிற உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க உடைச்சிக்க விரும்புறீங்க, அதாவது வெளியில போய் உங்களை நான் மீட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கரண் நான் அவினாஷோட ரிலேஷன்ஷிப்பை தான் முறிச்சுக்க விரும்புறேன், ஏன்னா அந்த பையன் வந்து சரியில்லை, நல்ல பையன் தான் ஆனா மாத்தி மாத்தி பேசுறாரு, அண்ட் அவருக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தி, அதனால அவர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சும் வராங்க, எனக்கு ரஜத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனா இனிமே கிடையாது, அவரை நான் வெளியில போய் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரஜத்தோட போட்டோவை குப்பைத்தொட்டியில போட்டு போறாங்க. அடுத்து ஷில்பா வந்து ரஜத்தோட போட்டோவை எடுக்கிறாங்க. அதுக்கு சல்மான் சொல்றாரு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க கிட்ட தான் ரிலேஷன்ஷிப் முறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா நான் விவியனோட போட்டோ எடுக்கிறேன், விவியனோட போட்டோ எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாங்க.
அடுத்து அவினாஷ் வராரு, நான் கரணோட ரிலேஷன்ஷிப்பை தான் முறிச்சிக்க விரும்புறேன், அவரோட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து விவியன் வராரு, நான் ஷில்பாவோட ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிக்க விரும்புறேன்னு சொல்றாரு, கரணோட ரிலேஷன்ஷிப்பையும் நான் முறிச்சிக்க விரும்புறேன்னு சொல்றாரு. ஈஷாவும் வந்து கரணோட தான் ரிலேஷன்ஷிப் முறிச்சிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு கரணோட போட்டோவை குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க. வந்த கேஸ் கிளம்பி போறாங்க. இதோட எபிசோட் முடியுது. இதுதான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன். ஸ்ருதிகா எந்த கேள்வி கேட்டாங்களோ அதே தான் சல்மான் கானும் கரண் கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ கரண் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஆச்சே, ஸோ இவரை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா ஸ்ருதிகா எனக்குமே நினைச்சது இல்ல. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இப்படிதான் அவர் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுவாருன்னு. ஸோ அதே மாதிரி அதே வார்த்தைகளை தான் சல்மான் கானும் சொன்னாங்க. நீங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்சர்வேஷனையும் முன்னாடியே ஸ்ருதிகா அப்சர்வ் பண்ணி நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை வெளியில அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ருதிகா மேபி இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருப்பாங்க. இல்ல மோரோவர் இது ஓட் பேசிஸ்ல தான் அவங்க வெளியில வந்தாங்களா, இல்ல மேக்கர்ஸ் டெசிஷனா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்கர்ஸ் டெசிஷன் தான் தோணுது. அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. தட்ஸ் ஓகே, ஃபைன், வரணும்னு இருக்கு. ஆனா அவங்க நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலயும் இப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. தட் இஸ் வாட் மோர் நீடட் இல்லையா அவங்களுக்கு. we all are happy for ஸ்ருதிகா இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். until then, bye from Jemima. Take care.